Hello all, welcome to RMIC Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல science and technology topics and news last week பார்க்கலாம். As usual, first list of topics பார்க்கலாம். இந்த டாபிக் நியூஸ்ல இருந்துதான் சொல்லி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டாபிக் குள்ள போய் டீடைல்டா பேசலாம். So global TB report, WHO released global TB report and சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So let us know about the details. அதுக்கப்புறம் chronic wasting disease, New York state authorities வந்து they confirmed the case of chronic wasting disease in a deed facility and சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. So chronic wasting disease னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வஜ்ர பிரஹார் அண்ட் எக்ஸசைஸ் கருட் சக்தி, இந்த டூமே வந்து உங்களுக்கு நியூஸ்ல இருந்தது. ஓகேங்களா? ஸோ அது எந்த கண்ட்ரீஸ்குள்ள நடக்கிற என்ன எக்ஸசைசஸ் சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் பிளாக் ஹோல் ட்ரிபிள் சிஸ்டம், சயின்டிஸ்ட் இப்போ வந்து புதுசா இந்த பிளாக் ஹோல் ட்ரிபிள் சிஸ்டம்னு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ நம்ம பிளாக் ஹோல் ட்ரிபிள் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் லிக்னோசாட், ஜப்பான் லான்ச்ட் லிக்னோசாட் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. லிக்னோசாட்னா என்ன, அதோட ஸ்பெஷாலிட்டினா என்னன்னு சொல்லி நம்ம உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் குளோபல் டிபி ரிப்போர்ட். குளோபல் டிபி ரிப்போர்ட் வந்து இப்போ யார் விட்டுருக்காங்க? WHO. இவங்க சொல்றாங்க 1 in 4 கேசஸ் வேர்ல்டு வைடு வந்து இந்தியா இஸ் அக்கௌண்டிங்கா. ஸோ இந்தியா அக்கவுண்ட்ஸ் ஃபார் 1 in 4 tuberculosis கேசஸ் worldwide. Okay, so check the severity. அதுக்கப்புறம் இப்போ 50% of the cases வந்து 5 countries வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கா. அந்த 5 countries more than 50% of cases. அந்த 5 countries என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, பாகிஸ்தான், சைனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? இந்த 5 countries வந்து greater than 50% of cases வந்து ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்தியாவில் வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் கேசஸ் வந்து இந்தியா இஸ் அக்கவுண்டிங் ஃபார் more cases of multi-drug resistant tuberculosis சொல்லி சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் tuberculosis is a bacterial disease. ஓகேங்களா? இது வந்து lungs, it will be affecting lungs and it is transmitted to person by that droplets, water droplets, and when we sneeze or cough. அதுக்கப்புறம் இந்த டியூபர்குலோசிஸ்க்கு வந்து நம்ம வேற என்ன பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ், செகண்ட் லைன் ட்ரக்ஸ். ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் வந்து ட்ரீட் பண்ண முடியலன்னா அது வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸா சொல்றோம். ஓகேங்களா? செகண்ட் லைன் ட்ரக்ஸும் அதை வந்து ட்ரீட் பண்ண முடியலன்னா அது வந்து எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டியூபர்குலோசிஸ் சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ வந்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நோ ஆல் திஸ் டீடைல்ஸ். 5 countries வந்து greater than 50% of cases வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அதுல இந்தியா ஒன்று. அண்ட் இந்தியா அக்கவுண்ட்ஸ் ஃபார் 1 in 4 global TB cases. அதுக்கப்புறம் chronic wasting disease, இது வந்து ஒரு நியூராலஜிக்கல் இல்னஸ். ஓகேங்களா? அண்ட் இது வந்து இட் எஃபெக்ட்ஸ் டீர் அண்ட் சம் மெம்பர்ஸ் ஆஃப் தி செர்விடே ஃபேமிலிஸ். ஓகேங்களா? ஸோ இவங்கள வந்து திஸ் வில் பி எஃபெக்டிங். அண்ட் இப்போ இந்த நியூராலஜிக்கல் டிசீஸ் இல்னஸ்னால என்ன நடக்கும், எப்படி இது நடக்குதுன்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நேச்சுரல் ப்ரோட்டீன்ஸ் இருக்குமா, அது வந்து ஃபோல்ட் ஆயிட்டு இருக்குமா. இந்த ஃபோல்டிங் வந்து மிஸ்ஃபோல்டிங் நடந்தா, இஃப் தே ஃபோல்ட் இன்கரெக்ட்லி என்ன ஆகும்னா பிரெயின் செல்ஸ் வந்து they'll be killing. ஓகேங்களா? so due to this misfolding of protons that will be killing brain cells and due to that ஒரு நியூராலஜிக்கல் இல்னஸ் வரும். அதுதான் என்ன சொல்றாங்க? chronic wasting disease. okay, so misfolding of protons, killing of brain cells, neurological illness, அதுதான் என்ன? chronic wasting disease. okay, இப்போ இதோட என்ன சிம்டம்ஸ் ஆர் இதோட எஃபெக்ட்ஸ் சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெயின் செல்ஸ் வந்து இங்க தேர் இஸ் கில்லிங் ஆஃப் பிரெயின் செல்ஸ்னா லேக் ஆஃப் கோஆர்டினேஷன். கரெக்டா? கோஆர்டினேஷன் எஃபெக்ட் ஆயிரும். இன்க்ரீஸ்டு தர்ஸ்ட் இருக்குமா? ஓகேங்களா? they'll be having that fear. ஓகேங்களா? ஹியூமன்ஸ் பார்த்தாலே ஒரு ஃபியர் இருக்குமா அவங்களுக்குள்ள? ஓகே, ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு எஃபெக்ட் ஆயிட்டு இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க குரோனிக் வேஸ்டிங் டிசீஸ்ல, இந்த ஸ்பைனல் கார்டு அதெல்லாம். அதுக்கப்புறம் இவங்க வந்து சிம்டம்ஸ் காட்டுறதுக்கு they'll be taking more time ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? எஃபெக்ட் ஆன உடனே they'll not be showing the symptoms and it may take years to show symptoms ன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இந்த டிசீஸ் இது பண்ணும்போது இப்போதுக்கு வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து அது டிரான்ஸ்மிட் ஆகுற மாதிரி பார்க்கல. ஆனா இந்த மாதிரி மீட் எல்லாம் அவாய்ட் பண்ணணும், இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா நம்ம பார்க்கணும் ஹியூமன்ஸ்க்கு வராமன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நோ அபவுட் திஸ். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வஜ்ர பிரஹார் அண்ட் எக்ஸசைஸ்
Garud Shakti. Exercise Vajra Prahar வந்து between India and US, and it is a military exercise between Indian Army and US Army. And இதுல வந்து basically இந்த both of the exercise Garud Shakti வந்து between India and Indonesia Special Forces. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து both of themலே என்ன மெயின் ஆப்ஜெக்டிவ்? இன்டர்ஆப்பரபிலிட்டி ப்ரமோட் பண்ணணும், மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் அந்த டாக்டிக்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறதுக்காக வந்த எக்ஸசைஸ். நீங்கள் மெயினாக இங்கே பிட்வீன் விச் கண்ட்ரீஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸா நேவல் எக்ஸசைஸான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பிளாக் ஹோல் ட்ரிபிள் சிஸ்டம். நார்மலாக பிளாக் ஹோல்னா உங்களுக்கு என்ன தெரியும்? பிளாக் ஹோல் வந்து அங்கே கிராவிடேஷனல் புல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தட் ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப் அவுட். ஓகேங்களா? அதுக்குள்ளே போய் விழுந்துட்டோம்னா அவ்வளோதான், மாட்டிட்டோம், வெளில வர முடியாது. அந்த அளவுக்கு அங்கே கிராவிடேஷனல் புல் இருக்கும். கரெக்டா? பிளாக் ஹோல் சர்ஃபேஸ்னு ஈவெண்ட் ஹாரிஜான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுல வந்து எஸ்கேப் ஆகணும்னா நம்ம வெலாசிட்டி ஷுட் எக்ஸீட் த ஸ்பீட் ஆஃப் லைட் ஆர் அந்த கால்குலேஷன்ஸ் இருக்கும். ஓகே, அந்த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளாக் ஹோல்னு வந்து என்ன சொல்லுவாங்க? ஈவெண்ட் ஹாரிஜான் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ நம்மளுக்கு வந்து யூ கேன் நாட் எஸ்கேப், ஈவன் லைட் கேனாட் எஸ்கேப் ஃப்ரம் திஸ் கிராவிடேஷனல் புல் விச் இஸ் இன் பிளாக் ஹோல்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நார்மலி பிளாக் ஹோல் நம்ம பார்க்கும்போது அது வந்து பைனரி சிஸ்டமாக தான் பார்க்குறோமா. பிளாக் ஹோல் இருக்கும், நியரா வந்து ஒரு திருப்பி இன்னொன்று பிளாக் ஹோல் இல்லை ஒரு ஸ்டார் இருக்கும். ஓகேங்களா? தட்ஸ் ஹவு will be observing or we were observing black hole these many days. இப்போ என்ன இருக்கு? black hole இருக்கு, ஒரு ஸ்டார் இருக்கு. இந்த ரெண்டு மட்டும் இல்லாம ஃபார் ஆஃப் பொசிஷன்ல இன்னொரு ஸ்டாரும் அவங்களால பார்க்க முடிஞ்சிச்சு, கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ black hole is there, one nearly there is a one star and far offல ஒரு ஸ்டார் இருந்துச்சு. ஸோ ட்ரிபிள் சிஸ்டம் பார்க்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இந்த இது இருந்துச்சு. ஓகே, அதுக்கப்புறம் see again that star will go to the black hole. திருப்பி அது பைனரி சிஸ்டமா மாறிடும். அந்த ஃபார் ஆஃப் ஸ்டார் நியரா வரும், அந்த ஸ்டார் அண்ட் இந்த பிளாக் ஹோல் மட்டும் தான் ஆஃப்டர் சம் டேஸ் இட் வில் பி தேர். ஆனா இப்போதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரிபிள் சிஸ்டம் பார்த்துருக்காங்க. மேபி ஃபர்ஸ்ட் வந்து இப்படிதான் ட்ரிபிள் சிஸ்டமா இருந்திருக்கலாம். பிளாக் ஹோல் கிட்ட ஒரு ஸ்டார், தூரத்துல ஒரு ஸ்டார், இப்படிதான் பார்த்து இருந்திருக்கலாம். ட்ரிபிள் சிஸ்டமாவே நம்ம பார்த்து இருந்திருக்கோம். இப்பதான் நம்ம இது கேப்சர் பண்றோமா என்னன்னு சொல்லி படிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிக்னோசாட். லிக்னோசாட் வந்து ஜப்பான் லான்ச் பண்ண ஒரு உடன் சேட்டிலைட், ஃபர்ஸ்ட் உடன் சேட்டிலைட். ஓகேங்களா? இதோட மெயின் டார்கெட்டாவே எய்மாவே என்னவா இருந்துச்சுன்னா, எப்படி உடன் மெட்டீரியல் வந்து உள்ள இருக்கிற செமிகண்டக்டர்ஸ் எல்லாம் அந்த காஸ்மிக் ரேடியேஷன் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுதா இல்லையா அண்ட் டெஸ்ட் பண்ண போறோம். ரினியூவபிள் மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணா அந்த ஹார்ஷ் ஸ்பேஸ் என்வாயர்மெண்ட்ஸ்ல டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுவது ரொம்ப ஹார்ஷா இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஹார்ஷ் என்வாயர்மெண்ட்ஸ்ல எப்படி இந்த உடன் மெட்டீரியல் வில் பி வித்ஸ்டாண்டிங் சொல்லி நம்ம டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு 6 monthsக்கு இட் வில் பி revolving around the earth. ஸோ நம்ம இந்த உடன் மெட்டீரியல் ஃபீஸிபிலிட்டி தான் நம்ம இங்க மோஸ்டா பார்க்க போறோம். அதுக்கு தான் இது ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ல நம்ம இப்போ இது வந்து கொண்டு போயிருக்கு. ஸோ பேசிக்கலி the feasibility of wooden materials in protecting the semiconductor materials inside from the cosmic radiations, and also the feasibility of wooden material in withstanding harsh space conditions. இது பார்க்கறதுக்காக தான் நம்ம இப்போ இதை அனுப்பியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு குயிக் ரிவிஷனுக்கு போயிடலாமா? So global TB report, WHO releases it. India accounts for 1 in 4 global TB cases and greater than 50% of cases வந்து 5 countries தான் contribute பண்ணிட்டு இருக்காங்க. அந்த countries வந்து இந்தியா, சைனா, பாகிஸ்தான், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்தியா கேசஸ் வந்து நிறைய மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபி கேசஸ் ஆயிருக்கு. டிபி பாக்டீரியல் டிசீஸ், அது வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக்ஸ் அவங்களால ட்ரீட் பண்ண முடியலன்னா தட் பர்டிகுலர் டிபி அது வந்து மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா சொல்றாங்க. செகண்ட் லைன் ட்ரக்ஸும் ட்ரீட் பண்ண முடியல அந்த டிபின்னு சொன்னா எக்ஸ்டென்சிவ்லி ட்ரக் ரெசிஸ்டன்ட் டிபியா சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நோ திஸ். அதுக்கப்புறம் குரோனிக் வேஸ்டிங் டிசீஸ், திஸ் இஸ் அ நியூராலஜிக்கல் இல்னஸ். இது வந்து யாருன்னு எஃபெக்ட் பண்ணுன்னா டீர் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் சர்விடே ஃபேமிலி, இவங்களை தான் திஸ் வில் பி எஃபெக்டிங். சர்விடே மாலினா இந்த மாதிரி ஸ்பேஸ் மூஸ் இருப்பாங்கல்ல, ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் இட் வில் பி எஃபெக்டிங். ஓகேங்களா? ஸோ இதனால என்ன நடக்குது? ப்ரோட்டீன்ஸ் வந்து மிஸ்ஃபோல்ட் ஆயிட்டு இருக்கு, இன்கரெக்டா ஃபோல்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது தேர் கில்லிங் பிரெயின் செல்ஸ், அதனால கோஆர்டினேஷன் லூஸ் ஆகி நியூராலஜிக்கல் இல்னஸ் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் நோ அபவுட் திஸ் குரோனிக் வேஸ்டிங் டிசீஸ். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் வஜ்ர பிரஹார் பிட்வீன் இந்தியா அண்ட் US, எக்ஸசைஸ் கருட் சக்தி பிட்வீன் இந்தியா அண்ட் இந்தோனேஷியா, தட் பிட்வீன்
India Army and US Army. Black hole triple system. இதுல என்ன சொல்றாங்க, நார்மலா black holeனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கிராவிடேஷனல் புல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது ஈவன் லைட் cannot escape. ஓகேங்களா? இப்போ நார்மலா நம்ம black hole பார்க்க முடியும், கிட்ட ஒரு ஸ்டார் பார்க்க முடியும். இது பைனரி சிஸ்டமா தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம் இப்போ வரைக்குமே. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஃபார் ஆஃப் ஸ்டாரும் நம்மளால கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்போ black hole triple சிஸ்டமா இது வந்து பேசுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் லிக்னோசாட் இஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் உடன் சேட்டலைட் லான்ச்ட் பை ஜப்பான். இது வந்து ஸ்பேஸ்ல வந்து இந்த பொல்யூஷனை ப்ரிவென்ட் பண்ணும், என்வரன்மெண்ட் சஸ்டைனபிள் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றதுக்காக யோசிக்கும் போது இந்த வுடன் சேட்டலைட் அனுப்பி ஹவு இஸ் த feasibility of wood in protecting the semiconductor materials inside from cosmic radiation and how is the feasibility of wood in withstanding harsh space conditions ன்னு சொல்லி இங்க டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. ஓகேங்களா? ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. இது வந்து அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்துகிட்டே வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் நான் சொல்லணும்னா இந்த நியூஸில் நடக்கும் போதுன்னு சொல்லும் போது ஆமாம் இது நியூஸில் இருந்துச்சு இதுதான் சொல்லி அட்லீஸ்ட் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறதுக்கு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ எஸ், ப்ளீஸ் be regular to this videos. Do well. Thank you. Have a nice day.